முன்காலத்துல டாக்டர் கடவுளா பார்த்தாங்க. இப்ப டாக்டர் சக மனுஷனா கூட நிறைய பேர் பாக்குறது இல்ல. ஒரு பெண் வந்து மாசமா இருக்கிறான்னா முதல்ல இருந்து ஒரு டெலிவரி வரைக்கும் ஒரு 10 to 12 கேஜிஸ் தான் வெயிட் ஏறணும். அதுக்கு மேலேயும் ஏறக்கூடாது, அதுக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது. நான் சித்திரையில குழந்தை பிறந்தா எங்க மாமியாருக்கு ஆகாது, அதனால என்னை வீட்டுல சேர்க்க மாட்டாங்க. திகா தர்ஷன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மருத்துவ பணி எப்படி சவாலானதா எளிமையானதா, அந்த பணியில என்னென்ன சவால்கள் இருக்கு, அவங்க என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க, மருத்துவ பயில போகக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு என்னென்ன அறிவுரைகள் தேவைப்படுது அப்படிங்கிறது குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கும்பகோணத்தில் அமைந்திருக்கிற பாமா சுப்பிரமணியம் நினைவு மருத்துவமனையின் மூத்த மகப்பேறு மருத்துவ நிபுணர் டாக்டர் TS சத்யவாணிபாய் அவங்க கிட்ட தான் நம்ம இப்போ பேச போறோம். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு மருத்துவ பணிங்கிறது ஒரு மகத்தான பணி. அந்த பணி சமூகத்துல ஒரு அந்தஸ்து கொடுக்குது, ஒரு கௌரவத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு பக்கம் வருமானத்தை கொடுக்குது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அப்படிங்கிற காலகட்டத்துல நீங்க ஒரு மருத்துவர், அதிலும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு பெண்கள் அதிக அளவில் மருத்துவர் ஆகிறதுக்கு மகப்பேறு மருத்துவ நிபுணராக கொஞ்சம் தயக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படிங்கிற நிலையில நீங்க ஒரு மருத்துவரா முதல்ல நீங்க என்னென்ன பிரச்சனைகளை, என்னென்ன சேலஞ்சஸ் இந்த துறையில ஃபேஸ் பண்றீங்க? நான் MD முடிச்சு 43 வருஷம் ஆயிடுச்சு. இது 44வது வருஷம் இனிமே கவர்மெண்ட் சர்வீஸ்லயும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. இது 44th இயர். அந்த காலத்திலயும் பெண்கள் தான் குழந்தை பெற்றுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த காலத்திலயும் பெண்கள் தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஏன்னா ஒரு அம்மா கேட்டது, நாங்க தானே குழந்தை பெற்றுக்கிறோம் அந்த காலத்துலயும் இந்த காலத்துலயும், பெருசா என்ன வித்தியாசம்? அந்த காலத்துல இருந்து 10 வருஷமா பார்த்துக்கிட்டு வந்தேன். இப்ப நிறைய இதெல்லாம் வந்திருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய வந்திருக்கு, எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு, நிறைய டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கவர்மெண்ட் பக்கத்துலயும் மாதமாக இருக்கிறவங்களுக்கும் மகளிருக்கும் நிறைய சேவைகள் செய்யறாங்க. ஆனாலும் கஷ்டம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. பெண்கள் படிச்சிருக்காங்க, வேலைக்கு போறாங்க, சுதந்திரமா இருக்காங்க. ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இன்னும் பிரசவம் அப்படின்னு சொல்லி வரும்போது பெண்களுக்கு அது ஒரு சேலஞ்சு தான். இப்போ நீங்க சொல்றபடி டெக்னாலஜி வந்திருக்கு, லேப்ரோஸ்கோபி, அறுவை சிகிச்சை, சர்ஜரி. இப்போ இருக்கிற அந்த டெஸ்டிங், அந்த மருத்துவ உபகரணங்கள் மூலமாகவே குழந்தையோட பொசிஷன் என்ன தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு மட்டுமே இல்லை. உங்களுக்கு முன்காலத்துல முன்னெல்லாம் என்ன இருந்ததுன்னா, குறைபாடு உள்ள குழந்தைகள் நிறைய பிறந்துகிட்டு இருந்தது. ஏன்னா அது ஸ்கேன்லாம் கிடையாது. 1982 தான் ஸ்கேனே வந்தது. MD 82க்கு அப்புறமா தான் ஸ்கேன் வந்ததுனாலையும் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கிறதுனாலையும் குறைபாடு இருக்க குழந்தைகள், ஜெனடிக் டிசார்டர்ஸ் இருக்கிறத நிறைய விஷயங்கள் கண்டு வந்து. இப்போ ஃபீட்டல் மெடிசனே தனியா இருக்கு. வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைக்கு மட்டும் தனியா கவனிப்பு கொடுக்கற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதனால நிறைய கண்டுபிடிக்கிறோம். நிறைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளா பிறக்கிறதுக்குரிய வாய்ப்பு இப்ப இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய மெடிக்கல் இது இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதுனால கவர்மெண்ட் செக்டார்லயும் பிரைவேட் செக்டார்லயும் கவனிப்பு அதிகமா இருக்கு. கவனிப்பு அதிகமா இருக்கு, கஷ்டங்களும் அதிகமா இருக்கு. இன்னும் பேஷண்ட்ஸ் பழமையில தான் இருக்கிறாங்க. நீங்க நம்ம ஏதாவது சொன்னோம்னா கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்றாங்களான்னு கிடையாது. இதை சாப்பிடக்கூடாது, ஒரு அம்மாவுக்கு பிபி அதிகமா இருக்கு, உப்பு கொஞ்சம் குறைச்சிட்டு சாப்பிடணும், வெயிட்டை பத்தி கவலைப்படணும். இப்பெல்லாம் பிரெக்னென்ட், முன்னெல்லாம் பிரெக்னெண்டா இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஒல்லியா இருந்தாங்க, கரெக்டா இருப்பாங்க, கரெக்ட் வெயிட் இருக்கும். ஏன்னா வீட்டுல நிறைய வேலைகள் செய்யறாங்க. இப்ப வேலைக்கு பெண்கள் போறாங்க, ஆனால் அவங்க உட்கார்ந்து செய்யற வேலை செடன்டரி டைப் ஆஃப் ஒர்க். தேர் சிட்டிங் இன் த ஆஃபீஸ். அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கிடையாது. ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுறாங்க. பேருக்கால கவனிப்பு நிறைய மாசமா இருக்கிறவங்களுக்கு அதிகமா வாங்கி கொடுக்கறது. ஹஸ்பண்ட் கவனிச்சுப்பாரு, அம்மா கவனிச்சுப்பாங்க, ஒரே கவனிப்பா இருக்கும். ஒரு பெண் மாசமா இருக்கிறான்னா முதல்ல இருந்து ஒரு டெலிவரி வரைக்கும் ஒரு 10 to 12 கேஜிஸ் தான் வெயிட் ஏறணும். அதுக்கு மேலேயும் ஏறக்கூடாது, அதுக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது. வெயிட் குறைவா இருந்தா குழந்தை எடை குறைவா பிறக்கும். அது எடை குறைவான குழந்தைகள் பிரச்சனைகள் உண்டு பண்ணலாம். வெயிட் அதிகமாகிறப்ப என்ன ஆகும்னா வாட்டர் ரிட்டன்ஷன், பிபி வரத்துக்குரிய வாய்ப்பு இருக்கு, ஃபிட்ஸ் வரத்துக்குரிய வாய்ப்பு இருக்கு. குறை பிரசவமா நாங்க செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு சில சமயம் போயிடுவோம். பிபி அதிகமா இருக்குன்னா பிரெயின்ல போற ரத்த குழாய்கள் ஏதாவது வெடிப்பு வருங்கிறதுனால நாங்க ப்ரீட்டமா அதை டெலிவரி பண்ணி பேஷண்ட் ஃபிட்ஸ் ஆனாலும் பிரச்சனை.
ஆனா வந்து இப்ப அந்த நம்ம சொன்னோம்னா அதை யாரும் நிறைய கேட்கறது இல்லை. இப்போ அதே காலகட்டத்துல இப்போ வந்து கல்வியறிவு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அது வந்து நிறைய இப்போ சோஷியல் மீடியால வரும்போது அதுக்குள்ளெல்லாம் போய் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அவங்களே டாக்டர் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்துட்டு வராங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு சேலஞ்சா இருக்குங்களா? சேலஞ்ச் இல்லை, ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். பேஷண்ட் வர்றப்பவே ஒரு பேஷண்ட் வரும், சார் மேடம் நான் இந்த டாக்டர் கிட்ட போனேன், இந்த மருந்து கொடுத்தாங்க, இந்த மருந்து சாப்பிட்டேன், இது சாப்பிட்றப்ப இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் இப்படி இருந்தது, அதுக்காக நான் இன்னொரு மாத்திரை மாத்தினேன், இன்னொரு டாக்டர் பார்த்தேன். வந்தா 15 நிமிஷம் ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட அது என்ன பண்ணுச்சுன்னு சொல்லும். அப்புறம் இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு அது சொல்லும். சில சமயம் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து வெளியே ஒரு போர்டு போட்டிருந்தாரு ஒரு டாக்டர், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கூகுளை பார்த்து இங்க வந்து கேள்விகள் கேட்கும் பேஷண்ட்டுக்கு ஃபீஸ் 1000 rupees, ஒன்னும் கேள்வி பார்க்காத வருபவர்களுக்கு 500 ரூபாய்ன்னு போட்டிருந்தாரு. அந்த அளவுக்குங்க. ஏன்னா அவங்க கூகுள் வந்து நம்ம என்ன ஃபீட் பண்றோமோ அதுதான் உங்களுக்கு கொடுக்க போகுது. சம்படி ஹாஸ் டு, ஒரு கம்ப்யூட்டர் யூ ஹாவ் டு ஃபீட், அதுதான் நமக்கு கிடைக்க போகுது. அது வந்து ஒரு ஊர்ல இப்ப வந்து ஒரு அமெரிக்காக்கார் வந்து அது கொடுத்துருக்கிறாருன்னா அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் தருப்பாங்க. நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கோ நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கோ அது வந்து ஒத்து வராது. அப்படி இருக்கிறப்ப அவன் சொல்றது இவங்க படிச்சுட்டு வந்து அதை சில சமயம் ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் வந்து வீட்டுல வச்சு பிரசவம் பார்த்தா யூடியூப்ல நிறைய இருக்கு. ஒரு கலெக்டர், ஒரு ஆர்டிஓ எல்லாரும் போய் உட்கார்ந்துருக்காங்க அங்க, ஜேடி எல்லாம் உட்காந்து வீட்டு வாசல்ல ரெஃப்யூஸ் டு ஓபன் தி ஹவுஸ். வீட்டுக்குள்ள டெலிவரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மெடிக்கல் டீம் ரெடியா வெளியே நிக்குது ஒரு இடத்துல, அது கிராமத்துல வெளியே நிக்குது. அவங்க வந்து கதவும் திறக்கல, கடைசியில டெலிவரி ஆகி அந்த அம்மா கொலாப்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அவங்க எந்த ஜெயில போடுறது? ஹஸ்பண்ட் பாக்குறாங்க. ஏன்னா பெண்கள் இன்னும் அந்த பழமைவாதத்துல ஊறி போயிருக்காங்க. இல்ல, பெண்கள் இன்னும் கொஞ்சம் அடிமையா தான் இருக்காங்க, வேற வழி இல்லாம அடிமையா இருக்காங்க. இப்ப she cannot refuse. நான் இங்கதான் போவேன், இந்த டாக்டர் தான் பார்ப்பேன், நானும் படிச்சிருக்கேன். படிச்சதுல முக்காவாசி பேர் வந்து பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்க, ஆனா அறியாமையில தான் இருக்காங்க. ஒரு அம்மா வந்து ரொம்ப லேட்டா வருது டெலிவரிக்கு, 4.5 கிலோ குழந்தை. சரியான ஒரு செக்கப்பும் கிடையாது, டயட்ல இருந்து வலி, காலையில வந்து ஒரு 8 மணிக்கு மேலதான் வருது. அதுக்கப்புறம் டெலிவரி ஆகி அந்த குழந்தை ரொம்ப மோசமாயி திருப்பி அவர் NICUல கொண்டு போய் அட்மிஷன் போட்டு, நான் வந்து அந்த அம்மா சொல்றேன், நீ என்ன படிச்சிருக்கேன்னு, MA BEd, ஷீ இஸ் ஒர்க்கிங் அஸ் எ டீச்சர். நான் என்ன சொன்னேன், நீ இவ்வளவு படிச்சிருக்கே, உனக்கு மூளை இல்லையாமான்னு. என்ன திட்டாதீங்க டாக்டர், வெளியே ஒரு எங்க மாமியார்னு ஒண்ணு இருக்கு, அதை போய் திட்டுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? தன்னோட குழந்தை ஆரோக்கியம் அந்த ஹஸ்பண்டா அம்மா பேச்ச கேட்கிறார். அப்படி இருக்கிறப்ப நாங்க வந்து பேஷண்ட்டும் பாவமா தான் இருக்கும் சில சமயம், உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம இவ்வளோ இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்தும் வந்து இந்த மாதிரி பேட் கேசஸ் நாங்க பாக்குறோம், இன்னும் பாக்குறோம். இல்ல ஒண்ணுமே இல்லை, இப்ப எல்லாமே நார்மல் டெலிவரி எல்லாம் வந்து நார்மல் டெலிவரி, ஃபோர்செப்ஸ் டெலிவரி, சிசேரியன் டெலிவரி அழகா நடக்குதுங்கிற மாதிரியே இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, இவங்க லேட்டா வர்றது, இன்னும் நேரம் காலம் ஜோசியம். அதுதான் இந்த ராசி, இந்த நட்சத்திரம், இந்த நாள் வந்து எங்களுக்கு சிசேரியன் பண்ணி கூட எடுத்துருங்க கேக்குறாங்க. வந்து இது வருது என்னது, சித்திரை மாசத்துக்கு முன்னாடி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நீங்க பாத்தீங்கன்னா அன்வான்டட் சிசேரியன் நிறைய நடக்கும், வேற வழியே கிடையாது. அதர்வைஸ் if I don't do a cesarean for that lady, she'll go to another patient, another doctor. டாக்டர்ஸையும் குறை சொல்ல முடியாது, அந்த பொண்ணையும் குறை சொல்ல முடியாது. ஏமா இப்படி உங்களுக்கு நார்மலா டெலிவரி ஆகும், why don't you wait அப்படின்னு கேட்டா, நான் சித்திரையில குழந்தை பிறந்தா எங்க மாமியாருக்கு ஆகாது, அதனால என்ன வீட்டுல சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதான் வீட்டுல உள்ள ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி. அப்புறம் வந்து நேரம், ஜோசியர்கிட்ட வந்து எங்க கும்பகோணத்துல அது ரொம்ப அதிகம். when I worked in சென்னையில நான் எவ்வளவு வந்து பாக்கல, இங்க கும்பகோணத்துல நான் நிறைய பாக்குறேன். அவ்வளவு கோயில்கள் இருக்கு, ஆனா அவ்வளவு மூட நம்பிக்கை இருக்கு. போய் ஜோசியர்கிட்ட 200 ரூபாயோ 500 ரூபாயோ ரெட் லைட் போட்டு பாக்குறாங்களாம். அந்த அவ்வளவு கூட்டம் அங்க. பாத்துட்டு வந்து அவர் எழுதி கொடுத்துருவாரு, 11ஆம் தேதி 12 மணிக்கு 12:05 நீங்க டெலிவரி பண்ணணும்னு. நான் எப்படிங்க திறந்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியுமா? முடியாது. நான் 12ன்னா நான் பேஷண்ட்டை கொண்டு போய் போடணும், அனஸ்தீஷியால கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், அது ஓப்பன் பண்ணி உள்ள போறதுல பிரச்சனைகள் இருக்கலாம், பேபி டெலிவரி பண்றப்ப பிரச்சனைகள் வரலாம். நம்ம அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியும் நாங்க பண்ணணும். நாங்க மிஷின், அவ்வளவு சவால்கள் அதுல இருக்கு. மிஷின் கிடையாது, எப்படி எடுக்க முடியும்? அதுவும் முன்னாடி மாதிரி ஆரோக்கியமான பெண்மணியாவும் இருக்கு இல்ல, அவங்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் சவால்கள் நிறைய இருக்கு. ஆனா இப்ப வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கா.
ம். அட்லீஸ்ட் இந்த ஆன்டிநேட்டல் ஓபி எல்லாம் நடத்துறதுனால ரெகுலரா வராங்க, ரெகுலரா காமிச்சுக்கணும், செக்கப் மாசமா எல்லாம் இருக்கிற செக்அப் எல்லாம் பண்ணிக்கணும், இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கணுங்கிற அவேர்னஸ் இருக்கு. அந்த வகையில அந்த வகையில நல்லாதான் இருக்கு. ஆனா கொஞ்சம் கடினம் தான். பிரசவ டாக்டருக்கு வந்து எப்பவுமே வந்து சந்தோஷமான ஒரு இது கிடையாது. உங்களுக்கு இரவு பகல் ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, நாங்க சம்பாதிக்கிற காசோ பணமோ கிடையாது. அழுகையிலும் சிரிக்கிற நேரம் ஒரு பெண்ணுக்கு எப்ப வருதுன்னா, வலியோட அந்த பிரசவம் ஆயிட்டு அந்த குழந்தைய எடுத்து அப்படி காமிக்கிறப்ப அந்த சிரிக்கிறாங்க பாத்தீங்களா, சிரிச்சுட்டு மறுபடியும் அழுவாங்க வலி. அந்த அது தாய்மையை உணர்ற அந்த தருணம் அதுதான். அதுதான் அந்த ஒரு நிமிஷம் தான் எங்களுக்கு சந்தோஷம். அப்புறம் வந்து நம்ம எங்க போனாலும், நீங்க டெலிவரி பார்த்த குழந்தை, நவ் ஐ கம்ப்ளீட்டட் 43 இயர்ஸ். ஓ நான் பிரசவம் பார்த்த நிறைய குழந்தைகளுக்கு இப்ப இன்னும் கல்யாணம் ஆகி அதுங்களுக்கு குழந்தை ஆனப்ப, நீ கொள்ளுப்பாட்டி ஆயிட்ட மேடம் சொல்லி பேஷண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஐ ஹவ் நாட் சேஞ்ச் மை ஃபோன் நம்பர் ரைட் ஃப்ரம் த பிகினிங். ஓகே. நான் செல்போன் வாங்கின நம்பர் இன்னும் வச்சிருக்கேன். நான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் பேஷண்ட் எப்படி உன் நம்பர் கிடைச்சதுன்னா, மேடம் உங்க பழைய பிரிஸ்கிரிப்ஷன் தேடினேன். இன்னும் she might have that baby would have been a difficult delivery. கரெக்ட். அதனால அது ஞாபகம் வச்சிருந்து முதல் ஃபோன் உங்களுக்கு தான் ஃபோன் பண்றேன். அது ஒரு சந்தோஷம். கண்டிப்பா அந்த சந்தோஷம் வந்து எந்த டாக்டருக்கும் கிடைக்காது. கண்டிப்பா மூளை டாக்டர் கிடைக்காது, ஹார்ட் டாக்டர் கிடைக்காது, யாருக்கும் கிடைக்காது. மோர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் பட் வெரி பிளிஸ்ஃபுல். ஓ அந்த சந்தோஷம். ஆமா அந்த இதை வந்து நான் 4th இயர்லயே சொன்னேன். 4th இயர்ல எல்லாரையும் கேட்பாங்களே எம்பிபிஎஸ் படிக்கிறப்ப நீ வந்து அடுத்து என்ன பண்ண போற? ஐ செட் ஐ வாண்ட் டு பிகம் an obstetrician. ஓ கேட்டது ஒரு ஆப்ஸ்டிஷியன். அந்த அம்மா கேட்டாங்க, என்ன நீ அதுல பிரசவ டாக்டரானா நிறைய காசு சம்பாதிக்கலான்றதுக்காக கேட்கறியா அப்படின்னாங்க. நோ மேடம், இட்ஸ் மோர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் பட் மோர் பிளிஸ்ஃபுல். இந்த வார்த்தையை நான் வந்து 70sல சொன்னேன் எங்க பிரசவ டாக்டர். இன்னைக்கு வரைக்கும் அது ஆஃப்டர் ஒரு வார்த்தை இருக்கு. அந்த பிரசவ டாக்டர் she came as an examiner for my MD exam. ஓ she felt very happy. I'm so happy to see you as an MD PG. நீ சொன்னது செஞ்சுட்ட அப்படின்னுட்டு. அது மாதிரி கஷ்டங்கள் கொஞ்சம் இருந்தாலும் அதுலயும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. சூப்பர். பசங்க வந்து நம்புறாங்க. இப்ப அவங்க வீட்டுல இப்ப ஒரு வீட்டுல நாங்க 3 டெலிவரி பார்த்திருந்தோம். ஆக்சுவலா we are like family doctors. பாத்தீங்களா, இப்ப மத்த டாக்டர்ஸ் கூட மாத்துவாங்க, இந்த டாக்டர்ல இருந்து அந்த டாக்டர். பிரசவ டாக்டர் யூஸ்வலா மாத்த மாட்டாங்க. இப்ப நான் ஒரு வீட்டுல 4 பிரசவம் பார்த்திருக்கேன்னா, அவங்க இன்னொரு சொந்தக்காரங்க யார் கேட்டாலும் எங்க அம்மா இருக்காங்க வான்னு கூட்டிட்டு வருவாங்க. அந்த தைரியம். நான் சொன்னேன், என்னப்பா இவ்வளவு மோசமா இருக்கு, கடைசி நேரத்துல கூப்பிட்டு வர மேடம், எப்படியாவது என்ன காப்பாத்துற மாதிரி அவங்க சித்தியை காப்பாத்துருங்க, எங்க சித்தி பொண்ணை காப்பாத்துருங்க. அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையை ஒஜிஷியன்ஸ் டெஃபினட்டா கொடுக்க முடியும். சூப்பர். ஆனா நாங்க நிம்மதியா ஒரு நாளும் தூங்க முடியாது. தூங்கவே முடியாது. உங்களுக்குன்னு ஒரு ஆமா சந்தோஷம். ஒரு பேஷண்ட் வந்து அது மாச கடைசியில வரப்ப ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, அந்த பிரச்சனை அவங்க வீட்டுல இருக்கவங்க தாக்கம் கொடுக்குதோ இல்லையோ எங்களை கொடுக்கும். ஐயோ அவங்களுக்கு வந்து பிபி ஜாஸ்தியாக கூடாது, ஃபிட்ஸ் வரக்கூடாது, இவங்க ப்ரீட்டமா டெலிவரிக்கு போகக்கூடாது, இப்போ லாஸ்ட் டைம் டெலிவரி ஆன மாதிரி இப்போ ஆகக்கூடாது. டென்ஷன் தான். டென்ஷன் இல்லாத ஒஜிஷியனை வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அதனாலதான் எங்க சன் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து மெடிக்கல் பக்கமே வரமாட்டேன்ட்டாங்க. மெடிக்கல் பக்கமே யாருமே இல்லை. எங்க வீட்டுல வந்து 2 டாக்டர், நானும் என் தங்க, அவ எம்எஸ் ஜெனரல் சர்ஜரி, நான் MD/DGO. எங்க பசங்க எல்லாமே 2 பேரும் சொல்லிட்டாங்க. இப்போ உங்க வீட்டுல யாருமே டாக்டருக்கு வந்து படிக்கல அப்படின்னு நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க. எனக்கு பின்னாடி இப்ப வந்து என்னுடைய கிராண்ட் டாட்டர் she is willing, யூஎஸ்ல வந்து இப்ப +2 படிச்சிட்டு இருக்கா. she is willing for to become a doctor. I'm so happy. நான் என்னுடைய கடைசி காலத்துக்குள்ளார அவளை ஒரு டாக்டரா பார்க்கணும்னு நான் ரொம்ப விரும்புறேன். ஆனா ஒரு பக்கம் நீங்க சொல்றபடி இன்னைக்கு டாக்டர் ஆகணும், மருத்துவம் படிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு போராட்டம், சீட்டு கிடைக்கலன்னு அவ்வளவு பிரச்சனைகள் நம்ம நாட்டுல தான் அது நிறைய இருக்கு. மருத்துவ சீட்டு கிடைக்கலன்னு எவ்வளோ பேர் மாணவிகள் வந்து சூசைட் பண்ணுறாங்க, ஆள் மாறாட்டம் பண்ணி நீட் எக்ஸாம் எழுதி அதில் திருப்பி மாட்டியோட லைஃபே இழந்து ஜெயிலுக்கு போகிறது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோமே. அப்போ இன்னும் அந்த மருத்துவ படிப்பு மேலே ஒரு அந்த கிரேஸ் எப்பவுமே இருக்குங்க. டாக்டர் அதாவது முன்காலத்தில் டாக்டர் கடவுளாக பார்த்தாங்க, இப்போ டாக்டர் சக மனுஷனா கூட நிறைய பேர் பார்க்கறது இல்லை. அந்த ஒன்று இருந்தாலும் அந்த மருத்துவ படிப்புக்காக மருத்துவருக்கு இருக்கிற கிரேஸ் எப்பவுமே இருக்கு. அட்லீஸ்ட் அந்த நேரத்துக்கு இப்ப உங்க உயிரை நான் காப்பாத்தினேன்னா நீங்க என்ன ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு வச்சுக்கோங்க, கடவுள் மாதிரிதான். அந்த நேரத்துல உங்களுக்கு கஷ்டமான ஒரு பிரசவத்துல உங்களுக்கு அருமையான ஒரு குழந்தைய எடுத்து கையில கொடுத்து அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனை இல்லாம தாயும் சேயும் நான் வீட்டுக்கு அமிச்சேன்னா, நீங்க மட்டும் இல்ல உங்க வீட்டுல இருக்கவங்களும் என்ன வந்து கடவுளா தான் நினைப்பாங்க. கண்டிப்பா அந்த சந்தோஷம் இருக்கு. அப்புறம் இப்ப வந்து டாக்டர் பசங்க படிக்கணும், மெடிசனுக்கு படிக்கணுங்கிறது வந்து எல்லாரும் விரும்புறாங்க, படிக்கிறாங்க, அது நல்லா தான் இருக்கு. ஆனா சில பேர் வந்து ஸ்ட்ரெஸ், அம்மா அப்பா டாக்டரா இருந்தா பையனையும் பொண்ணையும் எப்படியாவது ஒரு டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறாங்க. சில குழந்தைகளுக்கு ஆக்சுவலா என்ன கேட்டீங்கன்னா, பசங்க வந்து டாக்டருக்கு படிக்கிறாங்களா, வேற எந்த படிப்புக்கு படிக்கிறாங்களா, இல்ல அவங்களுக்கு விருப்பம் இருக்கா, அதை வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும்.
நான் வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு 6 months ஒரு இதுக்காக போனேன். அங்க நிறைய பசங்க ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். நீட் எக்ஸாம் 3 வாட்டி எழுதினேன். 3வது வாட்டி தான் செலக்ட் ஆனேன். எனக்கு வந்து எங்க அப்பா அம்மா பெரிய டாக்டர்ஸ், தேர் ஹேவிங் எ லீடிங் நர்சிங் ஹோம் இன் திருநெல்வேலி. ஜஸ்ட் தே வாண்ட் மீ டு சோஷியல் ஸ்டேட்டஸுக்காக படிக்கணும். ஸ்டேட்டஸ் ஒன்று, தனக்கு பின்னாடி தன்னுடைய நர்சிங் ஹோமை பார்த்துக்க ஆள் வேணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பசங்களோட விருப்பம் இல்லாம படிக்க வச்சா அதுல வந்து எதுவுமே சரியா வராது. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா இப்ப வந்து அப்பா அம்மா வந்து டாக்டர்ஸா இருக்காங்க, அவங்க ஒரு பெரிய மருத்துவமனை கட்டியிருக்காங்க, அவங்க ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு மருத்துவமனை இருக்குது, அவங்களுடைய பிள்ளைங்க வந்து டாக்டர் ஆகும்போது அவங்க வந்து ஈஸியா செட்டில் ஆயிடுறாங்க. ஆனா டவுன் ட்ரடன் அடிமட்டத்துல இருந்து வரும்போது மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து ஒரு பிள்ளை வந்து டாக்டர் ஆக படிக்கும்போது அவங்க வந்து செட்டில் ஆகிறது நீங்க சொல்றபடி பிஜி எம்எஸ் அப்படி போய் அவங்க ஒரு சர்ஜனா உட்காரும் போது ஒரு 10 வருஷம் எடுத்துருது. ஸோ அப்படி கிருபை இருந்ததுன்னா சாதாரண ஆள் கூட பெரிய ஆளா வந்துடலாம். புரியுதுங்களா? அது உண்மைதான். ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சு, எம்பிபிஎஸ் ஹவுஸ் ஏஜென்சி, சீனியர் ஹவுஸ் ஏஜென்சி, ஒரு டிப்ளமா டிகிரி 10 years, அதுக்கப்புறம் வந்து ஒரு அசிஸ்டண்டா யார்கிட்டயாவது கீழே ஒர்க் பண்ணி கத்துக்கிட்டு, இல்ல ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல ஜூனியரா இருந்து, அதுக்கப்புறம் நீ ஒரு நல்ல சீனியர் டாக்டர் ஆகிறதுக்கு இட் வில் டேக் 15 to 20 years, மினிமம் 15 years. அதுக்கு இப்பெல்லாம் நிறைய பசங்களுக்கு பொறுமை இல்லை. இப்போ சம்பாதிக்கணும் சீக்கிரமா they want to get settled in life. கரெக்ட். ஆனா இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்களுக்குன்னா ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இதே பிரைவேட்ல படிக்கிறது பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் செலவாகுது. அவங்களுக்கு வருஷத்துக்கு 25 லட்சம் 30 லட்சம் ஃபீஸ். ஒரு வருஷம் அது முடிக்கும் போது 1.5 கோடி செலவாகுது. அப்ப இவ்வளவு செலவு பண்ணி அவங்க படிச்சவங்க அதை எடுக்கிறதுக்கு அவங்க வந்து அதுல வந்து அந்த பணியில வந்து அவங்க வந்து ஏன்னா அதை ஒரு கமர்ஷியலா பாக்குறாங்க, அது ஒரு சேவை மனப்பான்மையோட அணுகல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சேவை மனப்பான்மை வந்து நிறைய பேருக்கு இப்ப இல்லைன்னு நம்ம வந்து சொன்னோம்னா நம்ம அடிச்சிடுவோம். 400 rupees-ஓட டேப்லெட்டை தேர் செல்லிங் இட் ஃபார் 1000 rupees. இல்லைன்னு மட்டும் சொல்லவே கூடாது. டாக்டர் அடிக்கிறாங்க முதல்ல. டாக்டர் மருத்துவமனை கூட போனா பரவாயில்ல, ஏதோ கல்லு மண்ணு கட்டிக்கலாம். நீங்க சாதாரணமா ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒரு பொம்மநாட்டியை வந்து அடிச்சா என்ன ஆகும்? ஒரு பக்கம் வந்து நான் பெண்கள் சுதந்திரம், நாங்க இவ்வளவு முன்னேறி இருக்கோம்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா விக்டிமைஸ் ஆகுறாங்களா, இல்ல இவங்களே விரும்பி வலையில விழுறாங்களா, இவங்களே தானா பண்றாங்களான்னு எனக்கு புரியல.